Hi guys, welcome to Quickthra. I'm man of my words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூனிட் 3ல ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸில் ரிட்டர்ன் அண்ட் வேல்யூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸில் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னால் என்னன்றதான் அந்த வீடியோட டாபிக்ஸில் கவர் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸை பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னா ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, பேராமீட்டர்ஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதெல்லாம் பார்க்கலாம் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்குது கைஸ். அதில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணப்பட்ட 4 வீடியோஸில் 3 வீடியோஸாக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும். இல்லை எனக்கு ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் கவலையே பட வேணாம், ஸ்ட்ரெயிட் அந்த வீடியோ பார்க்கலாம். ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, a function that returns values are called fruitful function. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிச்சு அது கால் பண்ணுற இடத்துக்கு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. And the return statement is followed by an expression which is evaluated. Its result is returned to the caller as the fruit of the calling function. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த ரிட்டர்ன் வேரியபிள் என்ன பண்ணுன்னா, அந்த ரிட்டர்ன் என்ன பண்ணால் ஒரு எக்ஸ்பிரஷனாக இருந்துச்சுன்னா அதை எவாலுவேட் பண்ணி ஒரு ஆன்சர் தரும். எக்ஸ்பிரஷனாக a+b இல்லைனா 9+10 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணியிருக்கா 19 அப்படின்ற வேல்யூவை எவாலுவேட் பண்ணி அதை திருப்பி நீ கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடும். அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வருது தெரியுமா, அதுதான் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ரிசல்ட்டு தான் ஃப்ரூட். அதனால தான் இதை ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டோட லென்த்தையோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தையோ இந்த லென்னுன்ற ஃபங்க்ஷன் சொல்லும். நம்ம ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் லென் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்ன பாஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். HELO அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 5ன்ற வேல்யூ அது என்ன பண்ணியிருக்கேன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஏன் 5 ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்னா, இங்கே நான் ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கேன், அது எத்தனை வேல்யூஸ் உள்ளே இருக்குன்னு எண்ணி பாருங்களா, 1 2 3 4 and 5 வேல்யூஸ் இருக்குன்றதுனால எனக்கு லென் ஆஃப் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணேன். லிஸ்ட்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அதுக்குள்ளே நீங்கள் லிஸ்ட்டோட வேல்யூஸ் கொடுக்கலாம். அண்ட் அந்த வேல்யூஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணியிருப்பீங்க, மறந்துடாதீங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா அகைன் லென் ஆஃப் ஏன்ற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண அந்த வேரியபிள் பாஸ் பண்ணுறேன். என்டர் பார்த்தீங்கன்னா 4ன்னு வருது. இப்போ ஏன் 4ன்னு வந்திருக்கேன், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குது பாருங்களா, 1 2 3 4. ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் ஏ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். நீங்கள் என்னென்னு பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுது. இந்த வேல்யூவில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி நமக்கு அந்த ஃபங்க்ஷன் திருப்பி என்ன பண்ணுது, அந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா இந்த லென் ஆஃப் ஏக்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால தான் என்ன இருக்குன்னா நமக்கு ஏன்றது திருப்பி பிரிண்ட் ஆகுது. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மோடில் நீங்கள் லென் ஆஃப் ஏ இல்லை லென் ஆஃப் அதாவது ஸ்ட்ரிங்கோட லென்த் நீங்கள் மெஷர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா பிரிண்ட் அப்படின்னு எழுதி அதுக்குள்ளே லென் ஆஃப் ஏன்னு போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் லென் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதான் உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இன்ட்ராக்டிவ் மோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக லென் ஆஃப் ஏ கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா பிரிண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் வேல்யூ. ஓகே கைஸ், உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்னா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் அடிஷன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன அடிஷன் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம நிறைய வீடியோஸில் வந்து ஸ்கிரிப்ட் மோடில் வந்து ட்ரை பண்ணியிருப்போம் ஃபங்க்ஷன் எழுதி. ஸோ இதில் வந்து இன்ட்ராக்டிவ் மோட்லேயே ஃபங்க்ஷன் நான் எழுத போகிறேன். டெஃப் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ எக்ஸ் ஒய்னு 2 பேராமீட்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனை முடிக்கிறதுக்கு கோலன் சிம்பிள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே வரும். இதில் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுங்க. ப்ராக்கெட்குள்ளே உங்களோட எக்ஸ்ப்ரெஷனை வந்து கொடுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுங்க. நீங்கள் வேணும்னா இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நீங்கள் பாஸ் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ரிட்டர்ன் கொடுத்து நீங்கள் அதுலேயும் வேரியபிளை பாஸ் பண்ணலாம். ஓகே, நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, திருப்பி ஒரு வாட்டி என்டர் அடிச்சுன்னா கீழே வரும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு என்டர் அடிச்சுன்னா நெக்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் மோடுக்கு வந்துடும். இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் பாருங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ராக்கெட் உள்ள
ஆட் 2 ஆர்குமெண்ட்டோட வேல்யூ பாஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா 4,6ன்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷனை போய் என்ன இருக்கோ அது ரன் ஆகுது. இந்த எக்ஸுக்கு வந்து 4னும் ஒய்க்கு வந்து 6ன்ற வேல்யூ அசியூம் ஆகுது. உள்ளே வரும்போது என்ன நடக்குதுன்னா ரிட்டன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற வேல்யூ ரிட்டன் பண்ணுது திருப்பியும். இந்த ரிட்டனை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் கைஸ் உங்களுக்கு வேல்யூ என்னென்னா ரிட்டன் ஆகும், இல்லைனா ரிட்டன் ஆகாமல் போயிடும். அதை மறந்துடாதீங்க. நீங்கள் ரிட்டன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா வேல்யூ வந்து ரிட்டன் ஆகும். ஸோ இப்போ ரிட்டனுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ அதை எவால்வேட் பண்ணும். 4 + 6 10. அப்போ இந்த 10ன்ற வேல்யூவை ரிட்டன் பண்ணும். எங்கே ரிட்டன் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கே திருப்பி ரிட்டன் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ன்ற வேல்யூ இருக்கும். அதனால தான் பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 10ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே கைஸ், இதுதான் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு யூசர் டிஃபைன்டு எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க ரிட்டனுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் இன் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனில் பேராமீட்டரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேக்ஸ் இன்புட் டேட்டா கால்டு பேராமீட்டர். அந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த இன்புட் வாங்குதில்ல அதை வந்து பேராமீட்டர்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்ம் காம்புடேஷன் உள்ளே வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ என்ன ஆப்ரேஷனோ அதை பர்ஃபார்ம் பண்ணுதில்ல அதான் காம்புடேஷன். நெக்ஸ்ட் ரிட்டன் த ரிசல்ட். கடைசி என்ன பண்ணால் நம்ம கிடச்ச ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் பண்ணும். எங்கன்னா நம்ம கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன். இட் கேன் பி கால்டு ஃப்ரம் மெயின் ப்ரோக்ராம் ஆர் எனி அதர் ஃபங்க்ஷன். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை எந்த ப்ரோக்ராமில் வந்து டிஃபைன் பண்ணிங்களோ அங்கேருந்து கால் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், பல ஃபங்க்ஷன் எழுதியிருப்பீங்கள்ல, அதில் எனக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியும் இந்த ஃபங்க்ஷனில் இருந்தும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன், மறந்துடாதீங்க. ஃபங்க்ஷனோட நேம் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் இன்புட் டேட்டா தட் இஸ் சென்ட் ஃப்ரம் ஒன் ஃபங்க்ஷன் டு அனதர். இந்த பேராமீட்டர்ஸ் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ், இன்னொன்று வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஃபார்மல் பேராமீட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் டிஃபைன்ட் அஸ் பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்காங்களே கைஸ், அப்போ அந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணுறாங்களா அதான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. த ஆக்சுவல் பேராமீட்டர் இஸ் ரிசீவ்டு பை த ஃபார்மல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க ஃபார்மல் பேராமீட்டர்ன்றது என்னன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் இஸ் டிஃபைன்ட் இன் த ஃபங்க்ஷன் கால். அதாவது பேராமீட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது டிஃபைன் பண்ணியிருக்காங்களே அதுதான் அந்த ஆக்சுவல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது கால் பண்ணியிருக்காங்களே உள்ள எக்ஸ்ன்ற இந்த எக்ஸோட வேல்யூஸ் ஆர்குமெண்ட்டோட வேல்யூ பேராமீட்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டர். அதுவே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உள்ள ஏன்னு அதோட வேல்யூ பேராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க தெரியுது, ஆர்குமெண்ட்டோட வேல்யூ, இதெல்லாம் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஓகேவா கைஸ்? ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது யூஸ் பண்ணதெல்லாம் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது, கால்னால் உங்களுக்கு தெரியல, அந்த ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுவோம் தேவைன்ற இடத்துலலாம். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ உங்களுக்கு ஆக்சுவல் பேராமீட்டர்னா என்ன, ஃபார்மல் பேராமீட்டர் என்ன புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் ஃபுல்ஃபில் ஃபங்க்ஷனால் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு அது புரியலன்னா ஒரு வாட்டி நீங்கள் ஃபங்க்ஷன் வீடியோஸை போய் பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ரவி கைஸ், ஐம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பில் லோக்கல் ஸ்கோப் அண்ட் லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதை பற்றி ஐம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ கைஸ்.